இப்போது தூதுவளை குழம்பு வைக்க போகிறோம். தூதுவளை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அலசி வச்சுட்டோம். வெங்காயம் சின்னதாக 2 அரிஞ்சு வச்சுட்டோம். பூண்டு கொஞ்சமாக உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தூதுவளையை எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு புளி ஊற வச்சுருக்கேன். எப்போதும் குழம்பு வைக்கிற மாரி வச்சுட்டு இதை மிளகு சீரகம் வச்சு இதை வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு புளி கரைசலில் கரைச்சிடலாம். தூதுவளை குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மிளகு சீரகம் கொஞ்சமாக போட்டுட்டோம். இப்போது ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். தூதுவளையை நம்ம இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுலேயே நம்ம இந்த தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சோண்டு தான் தேங்காய் போட்டிருக்கேன். நிறைய போட்டோன்னா நல்லா இருக்காது. நிறைய கீரைங்கிறதுனால நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த தக்காளி மட்டும் ஒரு தக்காளி மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். போதும். நான் 2 அரிஞ்சு வச்சேன். ஒன்றே போதும். இந்த தக்காளி சேர்த்து பேஸ்ட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம இதுலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. ஆற விட்டு மிக்சியில் நம்ம பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். தக்காளியே போதும். ஒரு தக்காளி நான் வச்சிட்டேன். இன்னும் கீரை குழம்புங்கிறதுனால தக்காளி நிறையா போட்டோம்னா புளிக்கும். இப்போ நம்ம வதக்கிட்டோம். இதோட உப்பு போட்டு நம்ம பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். எப்போதும் புளி கரைச்சிட்டு தக்காளி இதில் இருக்கிறதுனால இந்த பேஸ்ட்டு இதை பேஸ்ட் ஆக்கினதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போது நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டோம். இது மழை காலத்துக்கு நல்ல குழம்பு. இது நல்லா வெந்தயம் சவக்கட்டும். இப்போது பூண்டும் வெங்காயமும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். இதில் நம்ம தூதுவளை கலந்த மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருந்தேன். கரைச்சி வச்சுருக்கேன். தூதுவளை புளி கரைச்சி வச்சுருந்தேன். பேஸ்ட் பண்ணதை இதில் நம்ம ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூனு நெய் இருந்தால் ஊற்றி நம்ம இறக்கிக்கலாம். இல்லை அப்படியே கூட நல்லா எண்ணெய் மேலே வந்தோன்னு நம்ம இறக்கணும். தூதுவளை குழம்பு எப்படி கொதித்து திக்காகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிடலாம். இதில் நம்ம நெய் வச்சுருக்கோம். நெய் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன், ரொம்ப போடல. இதில் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். தூதுவளை குழம்பு சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.